நிஜமாக இந்த கதையில இப்போ எதுக்காக இப்படி எடுத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, எவ்வளவோ விஷயங்கள் பாக்யலட்சுமி சீரியல்ல கோபிநாத்தால எல்லாருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் நடந்தாச்சு. ஆனா, அவர இப்ப அப்படியே தாங்குன்னு எல்லாரும் தாங்குறதும். இப்ப அவர பார்க்கறதுக்கு யார் வராங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அவருடைய ஃப்ரெண்ட் செந்தில் வராங்க. எல்லாருமே இவர்கிட்டக்க அப்படியே நல்லா பாசமா இருக்காங்க. யாருமே அவர்ட்ட ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படிங்கிறதுனால. இல்ல கோர்ட் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க பாக்யா. அதுக்கு முன்னாடி ஆனா ராதிகா பாக்யா இத்தன நாளா செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்ட்டா செய்றாங்க. ஈஸ்வரிய பார்த்து நீங்க குரல ஒசத்தி பேசினா, நான் அத விட அதிகமா குரல ஒசத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பேசி, அதுலயும் வயசுக்கு தகுந்த மாரி நீங்க தவறுகள் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா, நானும் உங்க தப்ப சுட்டி காமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க தப்பு செஞ்சா நான் சொல்றத சொல்ல தான் செய்வேன் அப்படிங்கிறத பயங்கரமா சொல்லிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்ததுக்கப்புறமா தனியாக கூப்பிட்டு போய் பேசலாம் அப்படின்னு துரத்தி விடுறது யாருன்னா ராதிகா தான். நீங்கள் 2 பேர் தனியாக பேசுங்க. ஏன் அப்படின்னா ஈஸ்வரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினாங்க. இங்கே வந்தப்பறம் தான் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாக்கியாவும் பொறுமையாக எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. ராதிகா எத்தனை நாள் தாங்கிட்டு இருக்கணுங்கிறது நமக்கு புரியலன்னு பார்த்தா, அப்போ அந்த காலத்தில் 2 ஒய்ஃபோடு இருக்க மாதிரி இப்போ இருக்குன்னு பாரு அப்படின்னு வேறு நக்கல் வேறு இப்போ செந்திலுக்கு. உடனே இவரும் சிரிக்கிறாரு. அதனோடய கடுப்பாயிட்டாங்க ராதிகா. அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லைடா, எல்லாரும் பாசமாக இருக்காங்க, எனக்காக எல்லாரும் என்னோட புரிஞ்சுக்கிறாங்க, என்னோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு ஏதோ வளரிக்கிட்டு இருந்தார் இவரும். ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ராதிகா செம கடுப்பாகி கோவமாக இவர்கிட்ட பேசி, இந்த மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்காதீங்க, உங்களுக்காக பொறுமையாக இங்கே இருக்கேன் அப்படின்னா அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படிங்கிறத கரெக்டாக பேசுகிறாங்க. அப்படியும் இவருக்கு அதெல்லாம் புரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எழில் வேறு இங்கே வர, எழில் இன்னொரு திருப்பி 3வது இங்கே வந்துடுறான்னா அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா ஆனால் எழில் அவங்க அம்மா கிட்டக்க இவர் இங்கேயே இருக்காது, எனக்கே ஒரு மாதிரி வியடாக இருக்குது, எப்படி இவர் இங்கே வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, விடுறா உங்கள் பாட்டியோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு நினச்சிக்கிறேன் நானுங்கிறாங்க இவங்க. இதெல்லாம் சும்மா பேசலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே பேச்செல்லாம் மாற்றிடுறாங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ராதிகாவோட மனத்தில் அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை தள்ளி விட்டுருவாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் அப்படிலாம் வரப்போகுது. இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிற சொல்லுங்கள். கூடவே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதில் நல்ல ஆஃபர்ஸில் நிறைய போயிட்டுருக்கு. அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்காங்கிறதையும் பாருங்கள். தேங்க்யூ.